எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே, நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம், நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையாய், முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையாய், முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, வேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே, வேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையாய், முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா, தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா,
பரிசுத்த தெய்வம் நீரே. அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1. நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றைய திட்டம் அல்ல, நேற்றைய சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல. புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். நம்மளை எவ்வளோ அருமையாய் ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தி வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் அவர் கூட இருந்தார். எத்தனை வேதனை, போராட்டம், பிரச்சனை வந்தாலும் மலை போல வந்ததை பனி போல விலக்கி காத்து நம்மளை நடத்தினார். ஒரு புதிய வருஷத்தை காண கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். இன்னும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். பிறப்பை கொண்டாடினோம், கிறிஸ்மஸ் முடிஞ்சதுன்னு வச்சேங்க. இனி அடுத்த வருஷம்தான். இதில் ஒரு வசனம் ரொம்ப அதிகமாக தொட்டது. லூக்கா 2:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்தாராம், இரட்சகராக பிறந்தாராம். இதில் இந்த தாவீதின் ஊருன்றது என்னை ரொம்ப தொட்டுச்சு. இது என்னையா தாவீதின் ஊர்? நம்ம தமிழ்நாட்டில் அநேக கேபிட்டல்ஸ் இருக்குது. மதுரைனா அது மல்லிகைன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலினா அது அல்வாவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 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 பேக்ரவுண்ட் இருக்கும். அப்படின்னு தூங்கா நகரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. வேதத்தில் தாவீதின் ஊருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு. 1 சாமுவேல் 16:4 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் என்னன்னா பெத்லெகேமா. சின்ன ஊர், யாரும் அங்கே போக மாட்டாங்க. அங்கே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அந்த ஊருக்குள்ளே அனுப்புகிறாரு. ஈசாயை போய் தேடு, பெத்லெகேமாகிய ஒரு மனுஷனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். எல்லாம் அங்கே இருக்கிற ஆட்கள் பெரியவர்கள்லாம் பயந்து, ஐயா நீங்கள் வந்திருக்கிறீங்களே, எங்களுக்கு கலக்கமாக இருக்கே. என்னன்னா, ஈசாயை தேடி வந்திருக்கிறேன். ஏன்? அவன் பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறாரு. யார் தெரியலை. அப்புறம் தான் கடைசியாக சாமுவேல் தாவீதை கண்டுபிடிச்சி கர்த்தர் இவன்தான் அபிஷேகம் பண்ணினார். அந்த பெத்லெகேம் என்றால் ஒரு அப்பத்தின் வீடு, ஆகாரத்தின் வீடு என்று அர்த்தமா. அந்த பெத்லெகேமில் எப்போவுமே துதி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குமா, சின்ன ஆலயமாக இருந்தாலும். அங்கே வசனம் போதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். எப்போ பார்த்தாலும் தேவனுடைய ஊழியர்கள் சுவிசேஷம் அறிவித்து சோர்ந்து போனவர்களை திடப்படுத்தி, நம்பிக்கையற்றவர்களை ஆறுதல் படுத்தி வசனம் ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா. அப்பத்தின் வீடுன்றது அதான். வேதம் சொல்லுதில்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, சாப்பாட்டினால் மட்டும் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை இதற்கு பேர் தான் அப்பம். இயேசு அதை ரொம்ப அருமையாக சொல்றாரு. யோவான் 6:48-50 நானே ஜீவ அப்பம், உயிருள்ள உணவு அப்பன்றாரு. இதை புசிக்கிறவன் மறியாமல் இருந்து வாழ்வான், பிழைப்பான் அப்படின்னார். இந்த பெத்லெகேமில் கர்த்தருடைய வசனம் எப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் மாற்றி 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 கர்த்தருடைய வார்த்தை அந்த அப்பத்தின் வீட்டில் ஆகாரம் உண்டாயிருக்கும். அதனால தான் மீகா 5:2 பார்க்குறோம், யூதேயாவில் இருக்கிற எப்பா பிராத்துவே, யூதேயாவில் இருக்கிற நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் இந்த பெத்லெகேமிலிருந்தே வருவார், உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இந்த பெத்லெகேமுக்கு
தாவீதின் ஊருக்கு ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அப்படின்னா இந்த பெத்லெகேமா கர்த்தர், நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மாற்ற போகிறாரு. யார் யார் வேதத்தை நம்புறீங்களோ, தியானிக்கிறீங்களோ, படிக்கிறீங்களோ, உங்களை ஒரு அப்பத்தின் வீடாக மாற்ற போகிறாரு. எனக்கு அது இல்லை, இது இல்லை, வேலை இல்லை, பணம் இல்லை, ஆகாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டா காஃபிக்கு பால் இல்லை, உணவு இல்லை, டிஃபன் இல்லை, ஸ்நாக்ஸ் இல்லை, பதறம்ல. பெத்லெகேமில் அப்படி இருக்காது. எல்லா தேவனுடைய வார்த்தையும் இருக்கும். அழுகிறவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை, ஒரு மனுஷனுக்கு அற்புதம் செய்கிற வார்த்தை, எல்லாம் அங்கே பிரசங்கியார்கள் நிறைய இருந்தாங்க அந்த பெத்லெகேமில். அதனால தான் யூதே எப்பா பிரார்த்தி எண்ணப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவிலே மிக சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் உன்னிடத்திலிருந்து தோன்றி என்னிடத்தில் வருவார் என்று சொல்லி அந்த பெத்லெகேமை அவ்வளவு அப்பத்தின் வீடாக, ஆறுதலின் கிராமமாக கர்த்தர் வைத்திருந்தார். ஏன்னா தாவீது நிமித்தம் அவருடைய கிருபை அந்த பெத்லெகேமில் இருந்துச்சு. அதனால தான் தேவதூதர் சொல்கிறாங்க, இன்று கர்த்தராகி கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த இரட்சகர் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெத்லெகேமா மாற்ற போகிறாரு. ஆகாரம் இருக்க போகுது. கலக்கமான சூழ்நிலையில், தடுமாற்றமான நிலையில் உங்களை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்துகிற உங்களுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தை உடைக்கும்போது, இந்த பெத்லெகேமில், இந்த அப்பத்தின் வீட்டில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாய் உங்களை தேற்றி, உங்களை தைரியப்படுத்தி இந்த நாளில் அற்புதமாக ஆசீர்வதிக்க போகிறது. அதற்குத்தான் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையாலே, இந்த பெத்லெகேமில் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சமில்லாமல் எப்படி துதி சத்தம், ஜெப சத்தம், ஒரு ஆறுதலின் சத்தம் உண்டான அதே போல உங்களையும் ஒரு பெத்லெகேமாக மாற்றி இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து தைரியப்படுத்தி நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கூட இருந்து இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்பத்தின் வீடுகளாக பெத்லெகேமை மாற்றி எப்பொழுதும் தேவனுடைய ஜீவ அப்பங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளும் இவர்கள் உள்ளத்திலே ஒலிக்கும்படி, சத்தத்தை கேட்கிற ஒரு கிருபை உண்டாகும்படி ஆசீர்வதித்து இந்த நாளில் நடத்தும். எல்லா வேதனைக்கு விலை காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.